விஜய் அதிமுக தலைவர்களையும் அதிமுக வாக்குகளையும் ஆட்டைய போட நினைக்கிறாரு அப்படிங்கறது புரிஞ்சதும் இப்போ அதிமுக தரப்புல இருந்து விஜய் மீது கடுமையான தாக்குதலை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறைமுகமா தேர்தல் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல அதிமுக செய்தி தொடர்பாளர் விஜய பிச்சு கடாசி இருக்கிறாரு. கிண்டர் கார்டன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அதிமுக பத்தியும் திமுக பத்தியும் பேச எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த அடிப்படையில பேசியிருக்கிறாரு பாருங்க. ஒரு கட்சி 1-2 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே இவ்வளோ வீண் பேச்சுக்கள், வீர சவால்கள். இந்த ப்ரீகேஜி போயிட்டு வந்துட்டு நாங்கள் அவரை விட பெருசு, இவரை விட பெருசு, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தா இந்த கிண்டர் கார்டன் பசங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் தானே உங்ககிட்ட ரைடுக்கெல்லாம் வந்தார். இப்போ உங்கள் கட்சியில் வந்து தலைவர் புகழ் பாடுறாருல்ல, அரசாங்கத்தை வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசி அவர் ரைடு பண்ணும்போது என்னென்னலாம் எடுத்தாரு, என்னென்னலாம் ஒழிச்சாரு, அவரை எப்படி பிராக்கெட் போட்டு பதவி ராஜினாமா பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்க, அந்த கதையும் சொல்லுங்கள். அதற்கு நடுவில் வெளிநாட்டிலிருந்து காரை இம்போர்ட் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டாமல் கோர்ட்டு அலைஞ்சிங்களே. நீங்கள் நாட்டை மதிக்கிறவர்கள், தேசத்தை மதிக்கிறவர்கள், சட்டத்திட்டங்களை மதிக்கிறவர்கள், வரி கட்டினாதான் ஒரு தேசத்தை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக் கூட உங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து தாய் அன்போடு இருக்கிறோம் என்று சொல்கிறோம். தாய் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியும். தாயவே வீட்டில் வைத்துக் கொள்ளாமல் விரட்டி அடித்து விட்டு, தந்தையும் விரட்டி அடித்து விட்டு, தாய் அன்பை பற்றி இல்லை தூய அன்பை பற்றி இதெல்லாம் பேசுறது, நீங்கள் முதல்ல ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே இல்லாமல் தனி மனித வாழ்க்கை வாழ்ந்து விட்டு குடும்பத்தை பற்றி பேசுவது, நண்பன் நண்பி, சகோதரன் சகோதரி, இவர் படம் ஓடாம எங்க போய் நின்று காலை விழுந்து படத்தை ஓட்டினாரு, எப்படி பண்ணாரு, எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியும். இன்று ஒரு பொதுக்கூட்டம் கூட்டுகிறார்கள், 50,000 பேர் வருகிறார்கள், 1,00,000 பேர் வருகிறார்கள் என்றால் அத்தனையும் ஓட்டாகிவிடும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தால் எண்ணி பார்க்கும் பொழுதுதான் உண்மை என்னவென்று தெரியும். ஆகவே ஒரு கனவு காணுவதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அதே போல வாயில பேசுறதுனா என்ன வேணா பேசணும், ஒரு லாஜிக் கூட பேசணும். என்ன சொல்றீங்க, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, வேற யாருக்கும் போட்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் தயவு செய்து இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் இன்டர்ஃபியர் பண்ணா நீங்க பேசவே முடியாது. சரிங்களா? நான் பிறந்திலிருந்து அரசியல், நீங்களாம் புதுசு அரசியலுக்கு வந்துப்பீங்களா, எப்படி வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. சரி சரி, அவங்க விஜய் பிறக்கிறதுக்கு முன்னாலே நாங்களுக்கு அரசியலுக்கு வந்தாச்சு. ஆண்ட வரலாறு 31 வருடம் கடந்து இருக்கிறோம். 2 முறை 10 வருடம் ஆண்டு இருக்கிறோம். அந்த வரலாறை திமுக கூட ஓவர்டேக் பண்ண முடியல. நீங்க எல்லாம் துக்கடா பீஸ். சரிங்களா? நீங்க அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கோ இல்ல கமெண்ட் பண்றதுக்கோ எந்த விதமான அருகதையும் உங்களுக்கு கிடையாது. ஆகவே அதிமுக என்ற மலையை மோதி பார்த்தீர்கள் என்றால் என்ன அவங்க நீங்க மோதி தெரிஞ்சுக்கங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு